அன்பான நேயர்களே, இப்பொழுது தேமல் படர்தாமரை நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை கரிசலாங்கண்ணி. கையாந்தாங்கரை, கரிப்பான் என்று பல வகையான பெயர்களில் அழைக்கப்படுகின்ற கரிசலாங்கண்ணி மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இரும்பு சத்து அதிகமாக கொண்ட ஒரு தாவரம். எலும்பு ஒடிதல், உடலில் இரத்த அணுக்கள் குறைதல், கண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, முடி வளர்ச்சி, உடலில் இருக்கக்கூடிய பல வகையான சத்து குறைபாடுகள், வைட்டமின் ஏ, பி, 2, சி என்று பல வகைகளில் சொல்லப்பட்ட சத்து குறைபாடு, இரும்பு சத்து, தங்கச்சத்து, அயச்சத்து என்ற பல வகையான சத்து குறைபாடுகளை ஏக மனதாக முழுவதுமாக நீக்கக்கூடிய ஒரு மூலிகை. கூந்தல் வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு மூலிகை. பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய குறை சத்துள்ள குழந்தைகள், அவர்களுக்கு கரிசாலை ஒரு கைகண்ட அற்புதமான ஒரு செடி. இதை கொண்டு பல நூறு நோய்களை போக்கிக் கொள்ளலாம். ஆகையால் நாம் கரிசலாங்கண்ணியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சீமை அகத்தி. சீமை அகத்தி என்றாலே தொற்று நோய் நீக்குதல் என்று பொருள். தொற்று நோயை நீக்கும். படர்தாமரை, தவளைச்சொறி மற்றும் பல்வேறு வகையான தொற்று நோய்களை நீக்கும் என்பதால் நாம் சீமை அகத்தி இலையும் சிறு சிறு துண்டுகளாக அரிந்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கார்போக அரிசி. அன்பான நேயர்களே, கார்போக அரிசி பல வகையான நோய்களை போக்கும். லூகோடர்மா, விட்டிலிகோ, வெண்குட்டம் என்று சொல்லக்கூடிய உடலெங்கும் பரவி இருக்கின்ற வெண்புள்ளி திட்டு நோயை போக்கும். படர்தாமரை மற்றும் பல நோய்களை போக்கும் என்பதால் நாம் கார்போக அரிசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வேப்ப எண்ணெய். நாம் முன்பே கூறியது போல வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் பயன்படும். வேப்பன் விதையிலிருந்து எடுக்கப்பட்ட வேப்ப எண்ணெய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வேப்ப எண்ணெய் 100 மில்லி, கார்போக அரிசி 20 கிராம், கரிசலாங்கண்ணி இலை 20 கிராம், சீமை அகத்தி இலை 20 கிராம். இவற்றில் வேப்ப எண்ணெயை தவிர்த்து மற்ற 3 பொருட்களையும் அளவுகளின்படி சிறிது நீர் விட்டு வெண்ணெய் போல் அரைத்து எடுக்கவும். அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட விழுதை பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
என்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.